ஒரு 6 வயசு இருக்கும். 6 வயசு இருக்கைக்குள்ள நாங்கள் கிரிக்கெட் பார்க்குறது தானே. அது அப்போ தான் அவருக்கு அந்த டோனி என்ற ஒரு பேர் அவருக்கு அந்த 6 வயசில் தான் எனக்கு பதிவுப்பட்ட டோனி என்று. அந்த இடத்துல 9ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் அவருக்கு அந்த கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் கூட வந்தது. கிளாஸை கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் பார்க்க போயிருக்கிறாரு. கிரவுண்ட்லேயே தன் வாழ்நாள் அர்ப்பணித்த விடங்களை இங்கே போனால் பின்னிடம் விட கிரவுண்ட் தான். சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்கே தான் கொண்டு கொடுப்போம். அப்போ நினைச்சிருப்பாங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க, நான் சாதிச்சு காட்டணும் தான் போடல. குறும்படியை பறிக்க தெரிஞ்சு கல்லை பறிக்க தெரிஞ்சு காட்டி போல் போடுற மாதிரி காட்டு. அதில் அந்த பிளான் ஒன்று தான் பெற்று நாங்கள் அதை மறைச்சிருந்தால் படிப்பு இல்லாமல் போயிருக்கோம். இப்போ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண வழியாக கொஞ்சம் மாதிரி சரி படிப்பு குறைஞ்சாலும் கோயிலில் ஒரு அறிவான்னு இருந்துட்டு என்னன்னா அந்த கிரிக்கெட்டை கொஞ்சம் கட் பண்ணி வை. இந்த கப்புகளோட வரலாறு என்ன? குமிஞ்சு கூட கிடக்கு வீட்டுகளில் இன்னும் கிடக்கு. நான் போனவே கனவேர் கேட்டிருக்கிறேன். நேஷனல் ஏம் விளையாடலாம் நான் கேட்டிருக்கிறேன். போரிங் பேர் எல்லாம் என்னென்னா போலிங் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும்ல. காரணம் என்னென்று தான் இவர் சிலங்கால பொலிச்சு கூட திறமை இருந்தவனை தான் இறக்க முடியும். இன்னொருத்தனுக்கு பதிலாக கசரங்கான்ற இடத்துக்கு ஒருத்தன் இறக்குறான்னு சொல்லிக்க கசரங்கா எந்த லெவலில் வச்சுக்கா இவர் எந்த லெவலில் வச்சுக்கான்னு யோசிக்குவோம். நாங்கள் ஒரு பட்ட பண்டைக்குள்ள நாம் நம் எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டும், எண்ணியதை கற்பனை செய்ய வேண்டும், அவற்றை காட்சியாக பார்க்க வேண்டும், சிறு வெற்றிகளையும் நன்றியுடன் பாராட்ட வேண்டும். இதுவே மாபெரும் லட்சியம் ஒரு நாள் ஈடேற வழிவகுக்கும் என கூறுவார்கள். ஆனால் இவற்றை 1000 ஒருவரோ அல்லது லட்சத்தில் ஒருவரோ தான் செயலில் காட்டி சாதனையாளர்களாகின்றனர். இந்த அடிப்படையில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் என்ற 23 வயது இளைஞனே இன்றைய சமூக வலைத்தளங்களில் கதாநாயகன். கிரிக்கெட் மட்டையும் பந்தும் எடுத்துக்கொண்டு பல கனவுகளுடன் வலம் வரும் இளையோருக்கு ஒரு முன்னுதாரணம். யாழ்ப்பாணத்தில் பிறந்து இலங்கை கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த முதல் தமிழர். இதற்கு முன்னர் தமிழர்கள் யாரும் கிரிக்கெட் அணியில் இடம்பெறவில்லையா என்று கேட்டால் ஆம், இலங்கை கிரிக்கெட் அணியில் தமிழர்கள் இருந்தார்கள். இலங்கை அணிக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைப்பதற்கு முன்னர் மகாதேவன், சதாசிவம் உள்ளிட்டோர் விளையாடியிருந்த போதிலும் இலங்கை அணிக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைக்கப்பெற்றதன் பின்னர் சில வீரர்களே விளையாடியுள்ளனர். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் அணியை இதற்கு முன்னர் பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த போதிலும் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்திலேயே வளர்ந்த ஒருவர் தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்துவது இதுவே முதல் தடவையாகும். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச ரீதியில் பல சாதனைகளை படைத்த தமிழ் வீரராக முத்தையா முரளிதரன் காணப்படுகின்றார். அத்துடன் 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி வினோதன் யோன் விளையாடியுள்ளார். மேலும் டசல் அர்னால்ட் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய மற்றொரு தமிழ் வீரராக காணப்படுகிறார். முத்தையா முரளிதரன் மலேகத்தை சேர்ந்தவர் என்பதுடன் வினோதன் யோன் மற்றும் டசல் அர்னால்ட் ஆகியோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என கூறப்படுகின்றது. எனினும் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலாவது வீரராக விஜயகாந்த் வியாஸ்காந்த் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார் விஜயகாந்த் வியாஸ்காந்த். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தனது கல்வியை தொடர்ந்த இவர் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டியுள்ளார். தனது 3 வயதிலிருந்து தந்தையின் மடியில் அமர்ந்து கிரிக்கெட் போட்டியை பார்த்து தன்னை ஒரு விளையாட்டு வீரனாக உருவாக்கியவர். சுழல் பந்து வீச்சாளரான விஜயகாந்த் வியாஸ்காந்த் தனது பந்து வீச்சினூடாக பெரும்பாலானோரின் கவனத்தை ஈர்த்திருந்தார். இதனூடாக இலங்கையில் நடாத்தப்படும் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் ஜெஃப்னா கிங்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2020ஆம் ஆண்டு விளையாடினார். இதுவே அவரது முதலாவது 20-20 போட்டியாக அமைந்திருந்தது. அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷில் நடைபெற்ற பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிகளில் சட்டோகிராம் சேலஞ்சர்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடியிருந்தார். விஜயகாந்த் வியாஸ்காந்த் 2024 சர்வதேச லீக் 20-20 சுற்றில் எம்ஐ எமிரேட்ஸ் அணிக்காக விளையாடி தனது சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்திருந்தார். அதனையடுத்து இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான சந்தர்ப்பம் விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு கிடைத்திருந்தது. இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரும் IPL போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விஜயகாந்த் வியாஸ்காந்த் தேர்வு செய்யப்பட்டு விளையாடி வருகின்றார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடிய
வனிந்து ஹசரங்க உபாதைக்குள்ளாகி விலகியதால் அந்த இடத்தை விஜயகாந்த் வியாஸ்காந்த் நிரப்பியுள்ளார். ஐசிசி 2020 உலகக்கோப்பை போட்டிகளுக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அணியில் மேலதிக வீரர்களில் ஒருவராக தமிழர் ஒருவர் இடம் பிடித்துள்ளார். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச ரீதியில் தன்னுடைய முத்திரையை பதித்து இலங்கையையும் யாழ்ப்பாணத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வியாஸ்காந்த் அவர்களுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக வருகை வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். மகன் சர்வதேச தரத்தில் காலடி எடுத்து வைத்த அந்த தருணத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி உணர்கிறீர்கள்? அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லாமல் இருக்குன்னு அது அவர் ஃபோன் பண்ணி சொல்லும் போதே அது ஒரு சந்தோஷம். இது அதை டிவியில் பார்க்கும்போது இனிமேல் என்ற சந்தோஷம் ஒன்று, அதை விட தேவை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இலங்கை அணிக்காக அவர் விளையாடுவதற்கு முன்னதாகவே அவர் ஒரு சர்வதேச ரீதியாக அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார் என்பது ஒரு மிக இதுவரை காலமும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலிருந்து பிரதிநிதித்துவம் செய்ய முடியாத ஒரு விடயத்தை அவர் சாதித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அந்த அடிப்படையில் அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் பூர்த்தி செய்த ஒரு முதலாவது அடையாளமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் அனைவருமே தங்களுடைய வெளிப்படுத்தல்களை இப்பொழுது சமூக வலைதளங்களிலே வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் இங்க நாங்க பார்க்கவே விளங்குது அவருடைய சிறு வயது பராயங்கள் எப்படி இருந்தது, அவர் என்ன மாதிரி இந்த கிரிக்கெட்ல உள்வாங்கப்பட்டார். இந்த சின்ன வயசுல இருந்தால் சின்ன வயசுல வரைக்கும் அதான் இந்த ஒரு 6 வயசு 6 வயசு இருக்கும். 6 வயசு இருக்கைக்குள்ள நாங்கள் கிரிக்கெட் பார்க்குறதானே. அது அப்போ தான் அவருக்கு அந்த டோனி என்ற ஒரு பேர் அவருக்கு அந்த 6 வயசு தான் எனக்கு பதிவுப்பட்ட டோனி என்று. டோனியை பார்த்து இந்த சின்ன டோனியை பார்த்து அந்த கிரிக்கெட்லேயே நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்ப்பார், வந்து பார்த்துட்டு இருப்பார். பிறகு நான் எல்லாயிரம் கிரிக்கெட் போட பார்த்து படிக்கிட்டேன். சின்னல்லையே பார்த்து பழைய வந்து இந்த பேட் சின்ன வாங்கி தருச்சுடுவார். சின்ன வாங்கி இந்த பிளாஸ்டிக் சின்ன வந்தார் முதல் அந்த வயசு கொடுத்தா பேட்டியம் வந்தேன் வீட்டை தனியாக தானே ஒரு ஆள் தானே சின்னல அடித்து விட அம்மா கூப்பிட்ற போல அம்மா சரியாக பேசி போடுறேன். நான் வந்தால் என்னோட விளையாடுவார். முதல்லேருந்து ஹோல் போட்டுச்சுன்னு விளையாடுவார். அப்போ தான் சின்னலேருந்து அதான் ஒரு ஆரம்பம். சின்ன பிறகு வந்து அந்த அண்டர் 19 இந்த அண்டர் 13 9ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் அவருக்கு அந்த கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் கூட வந்தது. இந்த படிப்பை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போனவங்கள கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரைகள்லேயே இந்த விளையாங்கிட்டு வர பாதையில் வரேன். அப்போ விசாரித்து பார்த்தா கிரிக்கெட்டில் விளையாட கிரிக்கெட் பார்க்க வந்து கிளாஸை கட்டடிச்சிட்டு கிரிக்கெட் பார்க்க போயிருக்கிறார். எல்லாற்ற வீட்டையும் மாதிரியே இங்கேயும் வந்து அம்மா வந்து கிரிக்கெட்டுக்கு எதிர்ப்பு காட்டினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ முதல் தரம் அவர் இங்கே இருந்து போய் கொழும்பில் விளையாடிக்கல எல்லாம் அதுக்கு முன்னமே உங்களுக்கு நீங்கள் அதை உணர தொடங்கிட்டீங்களா? இவர் வந்து இதில் தான் இனி பிரகாசிக்க போகிறாருன்றதை எப்போ உணர்ந்தீங்க? கிரவுண்ட்லேயே தன் வாழ்நாள் அர்ப்பணித்த விடுதலை இங்கே போனால் பின்னிரம்படம் கிரவுண்ட் தான், சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்கே தான் கொண்டு கொடுப்போம். அப்போ நான் பின்னா கட்டி இங்கே போய் போல் பொறுக்கி கொடுக்க போக கிடக்குறேன், இங்கே வந்து கிடக்கலாங்க இந்த வீடு கிடந்து போல பொறுக்கி கொடுக்க போகிறேன். நீ இதை ஒன்றும் கதைக்க மாட்டேன், அழுவேன். திருப்பி ஒன்றும் கதைச்சு கொள்ள மாட்டேன். சொட்டா தான் இருப்பார் வீட்டுக்குள்ள, அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் அழுதவொன்னா இருப்பேன். அப்போ நினைச்சிருப்பாங்க போல, நான் நீங்கள் இப்படி பேசுறீங்க நான் சாதிச்சு காட்டணும்னு. அதை நினைச்சு பார்க்குறேன் நான். சின்ன வயசுல இருந்து ஒரு ரோல் மாடல் சொன்னா தோனி தான். சின்ன வயசுல 2 பேர் தான், நான் சங்ககாராவும் டோனியும் தான். அதே மடியில இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அதெல்லாம் அந்த அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் வெட் பண்ணி தான் சின்ன பிளாஸ்டிக் வெட் பண்ணி அரவங்காட்டி விளையாடுறது அந்த அந்த அப்படி அதை நினச்சி நாங்கள் இல்லை அது சின்ன பிள்ளை இயல்பாக விளையாடுறது தானே எடுத்து தான் விளையாடு. அப்படியே அந்த ஒரு வந்திருக்கு எங்களுக்கு தெரியல. அழுதல் தாங்க இப்போ அப்படி அம்மா அடிக்கிறா அப்படி போடுறா இல்லைன்னு எனக்கு விளையாட பிடிக்கும். அப்போ நான் பேசி போட்டு ஒரு விளையாடு 2 மணி தானே சரியா படிக்கிறது மண்டில் நாங்கள் அதை மறைச்சிருந்தால் 2 இல்லாமல் போயிருக்கும். அப்போ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண வழியாக கொஞ்சம் மாதிரி சரி படிப்பு குறைஞ்சாலும் படிப்பில் அந்த கட்டிக்காரன் வழி தான் அப்படி இங்கிலீஷ்லாம் காய்ச்சி பேச படிக்கிறானே. அப்போ ஓரளவுக்கு படிப்பும் ஓகே இது அவருக்கு ஒரு மொழி தான் அவன் சொல்லுறது மாதிரி வந்து தானே. எல்லாருக்கும் அதை கணிக்க முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க அவரோட க்ளோஸா இருக்கீங்களா கட்டாயம் ஒரு கட்டத்துல உணரலாம். அதான் அந்த விளையாடி இங்கே
2018 அண்டர் 19 விளையாடிக்கிட்டு இது அந்த ப்ரௌன்சர்னு சொல்லி இந்த டீமில் எல்லாம் மாணவெல்லாம் சேர்ந்து ரொம்ப விளையாடுற டீம் இருக்குது தானே, அதில் விளையாடுற எல்லாம் சேர்ந்து கலந்து விளையாடுறது. அதில் வேறு பேர் வேறு எல்லாம் போய் அடுத்த நாள் வச்சுட்டாங்க, பேர் வேற போகுது. பேப்பர் இல்லாமல் அவுட் பண்ணுவோம் எல்லாரும் பேரில். அப்போ அந்த இடத்துல நித்திர இல்லைன்னு. அப்போ அதோடய நாங்கள் நினைச்சிட்டோம் நீ வேறு படிக்க சொல்லி கண்டிக்கிறாள். அப்போ ஓயில் மட்டும் அடிதானே ஆளுக்கு, ஓயில்ட்டு ஓயில்ட்டு ஒரு அடி போடணும் என்னட்டு என்னன்னா அந்த கிரிக்கெட்டை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு ஓயில் எழுத அப்போ முடிஞ்ச அப்புறம் கண்டினியூ பண்ணணும். அவர் அப்படி கேட்கல, அதையும் போய் இதையும் போயிருக்கு. அப்போ ஒரு கற்றுக்கல் இப்படி அடித்து போட்டேன், அடித்து ஒன்றும் காய்க்க மாட்டேன், அழுது போட்டு இருந்துட்டு சரி அழுது போட்டுருந்தேன். சரி அப்புறம் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அதுக்கும் போயிருக்கு அது ஏதாவது போகக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் எதை மறைச்சி அதையும் மறைச்சி பிள்ளைகள் கூட வலிக்கு போகக்கூடாது. நான் சொன்னேன் அப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் அதையும் அடிதையும் மாட்டேன். அப்போ அதுக்கப்புறம் தான் அது வலிக்குது. அப்போ இதுக்குள்ளே நித்திரை இல்லை 20 ரூபா. அப்போ 5:30 என்ன ஒழிப்பு விட்டார், பேப்பர் எடுக்க போகும் வாங்கணும். பேப்பர் எடுத்து தான் பார்த்து தன் பேரை பார்த்த அப்புறம் தான் நித்திரம் உண்டு சந்தோஷமாக. அப்படி ஒரு அதுலேயே நாங்கள் வேறு ஆர்வம் வருவேன். அப்போ முதல்ல நாங்கள் நினைச்சோம் இதுக்குள்ளே கிரிக்கெட் எங்களுக்கு செஞ்சு போயிருந்தானே அந்த ஒரு இதெல்லாம் நாங்கள் அப்படி வந்து இப்படி ஒரு ரீதியில் போய் கொழும்பில் போய் விளையாடின இடத்துல அடுத்த இடம் அண்டர் 19 வந்து தானே, அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாடினது தானே. அப்போ அதுலேயே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு வரைக்கும் போவார் இருந்தது. இந்த கப்புகளோட வரலாறு என்ன குமிஞ்சு கிடக்கு வீட்டுகளில் அது சின்ன கப்பெல்லாம் கிரிக்கெட் கப் இல்லை, அந்த கரப்பச்சி சின்ன எல்லாம் வந்து விளையாட்டு போட்டு சின்ன இது ஸ்போர்ட்ஸ் இது என்ன மாதிரி இருந்தது ஸ்கூல்ல ஓட்ட போட்டி அதெல்லாம் கலந்து சின்ன நேசரி படிக்கக்குள்ளே வர அந்த வினோத நாடு அந்த கிடக்கு எல்லாம் போட்டோ எல்லாம் இருக்குது. அதில் நடந்தால் எல்லாம் பரிசெல்லாம் வாங்கியிருப்பார். இந்த அடுத்தது ஓட்ட போட்டி விளையாடுவேன், ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்லேயே அதை விளையாடுவேன். கிரிக்கெட் கப் தான் கூட கிடைக்குதுல்ல அந்த இது என்ன சொல்கிறேன் 2018 2019 20 ஸ்கூலில் லண்டன் அங்கே கொடுத்தெல்லாம் கொண்டு விடாது, இங்கே துபாயில் கொடுத்தது அங்கே கொடுத்தெல்லாம் ரொம்ப கிடக்கு. இப்போ முதல் தரம் ஐபிஎல்லுக்குள்ள இவர் நுழைஞ்சது எப்படி? இங்கே வந்து ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் விளையாடினவர் தான். ஆமாம், விளையாடிட்டு பிறகு எப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது? இந்த பிரீமியர் லீக்கு 2020 வந்து பிரீமியர் லீக் விளையாடினது இங்கே லங்கா பிரீமியர். 2021 அவற்றை பேர் இதில் எங்கள் இந்தியா பிரீமியர் லீக்கில் ஏலத்துக்கு வந்தது. அப்போ நாங்கள் எதிர்பார்த்தது அதில் ஏலத்தை எப்படியும் எங்களுக்கு ஏலத்தில் எப்படி யாராவது அனுப்பினவன் ரிசோவாவை அனுப்பினவன் எதிர்பார்த்து அதில் எடுக்கல. இப்போ இந்த அடுத்த வருஷம் பேர் கொடுக்கல இங்கேன்னு சொல்லி வெளிப்படும். இப்போ இந்த அங்காளி வருஷம் தான் இங்கே ராஜஸ்தான் ராயல் சங்கக்காரா தண்டை இதால் கூப்பிட்டு அவர் சங்கக்காராக்கு நான் சில படம் பண்ணுவோம். என்னன்னா தண்டை சிலவால் அங்கே கூப்பிட்டு ராஜஸ்தான் ராயலில் வச்சுருந்து நெட் பால் விளையாடி அது அங்கே சிலவு முழுக்க அவர் தான் பார்த்தது. நான் அதை கொஞ்சம் குடும்ப சொல்லி தான் எடுத்தது. அதில் அதோடய நாங்கள் நினைச்சது அடுத்த வருஷம் ராஜஸ்தான் ராயல் எப்படி எடுக்குமென்னு. ராஜஸ்தான் எடுக்கல. துபாய் பேர் வந்து மும்பை அணி எடுக்குமென்னு எதிர்பார்த்தோம், மும்பை அணி. அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்த இது வந்தது வாய்ப்பு வந்து எங்களோட கசரங்கா அவரை விவாத காரணத்தில்ன்றதால தான் இப்போ டீமுக்கு ஆக்கள் தேவைன்றதோடையாக வியாச தெரிவித்தது எடுத்தேன்னு கேள்விப்பட்டவரே சந்தோஷமாக. இப்போ அப்போ நான் கேட்குறது அப்போ விளையாடுவேன்னு அதுக்கு எப்படி ட்ரை பண்ணி போகலாம்ப்பான் அதுதான் சொல்லுவார். இங்கே எல்பிஎல் ஸ்டார்ட்டில் விளையாடக்கும் ரிசர்வ் தான் எடுத்தவர், ரிசர்வ் தான் சொல்லி தான் எடுத்தார். 2 வருஷம் ரிசர்வாக இருக்கணும், அதுக்கப்புறம் விளையாடணும் ஒப்பந்தம் சைன் வச்சது. அப்போ சொன்னவருன்னா அதை எப்படி ட்ரை பண்ணி உள்ள விளையாடி பார்க்கலாம் அப்பான்னு அந்த கட்டு அவர்கிட்ட தன்னம்பிக்கையை நான் சொல்லணும்னு சொன்னால் அந்த ஒரு திறமை இருக்கவே இல்லைன்னு அவரில் அந்த தான் எப்படியும் சும்மா இருக்கக்கூடாது. அந்த கொள்கை வந்து விளையாடாமல் சும்மா இருக்கக்கூடாது. தான் போய் அந்த டீமுக்குள்ளே போனால் அப்படியே தான் ஒரு மச்சா விளையாடாமல் ட்ரை பண்ணுவேன், என்னை விரட்டி ட்ரை பண்ணுவேன். அப்போ சொல்லுவேன் அவர் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். முதல்ல எல்பிஎல் போய்க்க சொல்லி தான் போனேன். அப்போ அப்படியும் ஒரு மச்சு நான் விளையாட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் போய் 2-3-4 பேர் சொல்லிட்டார். இப்போ கண்டாபிசர் சொன்னவர் எப்படியா நீ ஒன்று விளையாடப்படுவோம் ட்ரை பண்ண நல்லா இருக்குது பால் ஒரு மச்சா இறக்கி பார்ப்போம்னு சொன்னவர் சொன்னேன். எனக்கு தான் அந்த 5 ரூபா மச்சிஸில் விக்கெட் எடுத்தேன். அந்த அசலுக்கெல்லாம் பால் போட்டு அந்த தருணம் அது ஒரு புரிமான சந்தோஷம் இல்லையா? அது ஸ்டார்ட் ஆரம்பம் அதை மறக்க முடியாது சம்பவம். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் வீரர்கள் நடராஜனோடைய நிற்கிற படங்கள் எல்லாம் பிரபலமாக இருந்துச்சு. நடராஜன் ஆஸ்திரேலியா பிளேயர் அவருடைய அந்த அனுபவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து இருக்கிறாரா? அவன் சொல்லியிருப்பேன். அந்த ஆஸ்திரேலியா பிளேயர் எப்படி தானே
அவருக்கு அப்படி தோலை தட்டி நல்லா இருக்குது, போல் நல்லா இருக்குது, நல்ல ஃபீச்சர் இருக்குது, உனக்கு நேஷனல் விளையாட்டியும் பரவாயில்ல, உனக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது, பின்னுக்கு நீ கவலைப்படாத, நேஷனல் கிடைக்கிறேன் நம்ம சொல்லியிருக்கிறேன். நான் போனவே கனவேர் கேட்டிருக்கிறேன், நேஷனல் ஏன் விளையாடலாம் நான் கேட்டிருக்கிறேன், ஃபாரின் பேர் எல்லாம். என்னென்னா போலிங் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும்ல. காரணம் என்னென்னு தான் இவர் சொல்லுங்கள், சிலங்கால பொலிச்சி கூட. அப்போ அதுக்குள்ள உள்ள நுழையிற கொஞ்சம் கஷ்டம்னு நான் சொல்லிக்கிறேன், சமாளித்து சொல்லி எதாட்டமான சொல்லியிருக்கேன். அப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அதை சொல்லியிருக்கேன், நான் ட்ரை பண்ணிக்க நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏண்டா 2024 ஆண்டுக்குரிய T20 டீம் வந்து அறிவிக்கப்பட்டது. ஆமாம், அந்த லிஸ்ட் வந்து இருந்தது. அப்போ சமூக வலைத்தளங்கள்லேயே அதில் சிலர் பதிவிட்டு இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வனிந்துவுக்கு அல்லது யாராவதுக்கு இன்ஜுரி வரும், நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்படித்தான் போட்டு வைக்கிறேன். சொன்னா இப்போ சினிமாவிலையும் சரி, கிரிக்கெட் துடுப்பாட்டத்திலையும் சரி வந்து இன்னொருவருடைய விலகல் தான் இன்னொரு புது வந்து அறிமுகப்படுத்துறது. ஆனால் அது எல்லாரும் அந்த ஃபோன் பண்ணுறாக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், திறமை இருந்தவனை தான் இறக்க முடியும். இன்னொருத்தனுக்கு பதிலாக அதை இறப்புறதுக்கு ஆக்சுவலாக இருக்கிறோம்ன்றதை அதை புரிஞ்சு கொள்வோம். இல்லை அந்த எலியா, அந்த குறையாச்சல் இல்லை, இந்த எலியா கதைக்கிற வைக்க நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு அப்போ கசரங்கான்ற இடத்துக்கு ஒரு இறக்குறான்னு சொல்லிக்க, கசரங்கா எந்த லெவலில் வச்சுக்கா, இவர் எந்த லெவலில் வச்சுக்கான்னு யோசிக்குவோம். நாங்கள் ஒரு பட்ட பண்டைக்குள்ள நாங்கள் யோசிச்சு பண்ணுவோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் அதை விட்டுருவோம். அதெல்லாம் எவன் கூட கேட்குறோம், அதை நாங்கள் இருக்கக்கூடாது, பேசாமல் விட்டுருவோம். அப்படி நாங்கள் கேட்குறது இப்படி பண்ணலாம், எப்படி பண்ண, அம்மா அதெல்லாம் பிடுங்க, நானும் பார்த்து அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம், நல்லதை மட்டும் பார்க்க வச்சுது, மற்ற கூட அதையும் பார்க்குறாமான்னு பேசுவார், என்று கோல் பண்ணி பேசுவார். சொன்னார் அவர் மைனஸ், அவருக்கு அந்த இது இருக்கு. என்ன எவன் கூட கேட்குறானோ அவனுக்கு தான் தாய்ச்சி காட்டுவோம்ன்ற ஒரு ஒரு பரி இருக்கு அவருக்கு. ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் எவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், அதை அவரை நம்ம கூட சப்போர்ட். அப்படியே ஸ்கூலில் இருக்க மறக்க மாட்டேன். இங்கே வந்து 2 மணிக்கு 4 மணிக்கு வந்த அப்புறம் 4 மணிக்கு வந்தாண்டா 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். டெய்லி அது வழக்கம். நீங்கள் சந்திக்கல அவர் வந்தார், என்ன ப்ராக்டிஸ் போகிறோம்னுவார். ஸ்கூல் போவான், ஸ்கூலில் போயிருந்து அந்த ஸ்கூலில் இருந்து சாணுக்கு படுத்து உறங்கினா தான் அந்த நிம்மதி மாதிரி அவருக்கு. நிச்சயமாக ஒரு அவரை செதுக்கி ஒரு சிற்பியும் அங்கதான் இருப்பார். ஆமாம், இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு அர்ச்சனைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு குருவரால் இருக்கு. யார் அது வந்து அண்டர் 19 வந்து இவருக்கு இந்த ஸ்பின் பால் கொடுத்த வந்து வினோத்குமார்னு சொல்லி அழகானு சொல்லுவாங்களா. முக்கியமான இப்போ நாலஞ்சு கோச் பண்ணியிருக்கார். அண்டர் 13 அண்டர் 15 வரைக்கும் அவர் கோச் பண்ணி இந்த ஸ்பின் பால் கொடுத்தது அவர் தான். அது மாதிரி ஸ்பீட் தான் அவர் பார்த்தார், அவர் தான் ஸ்பின் பாலுக்கு மாற்றி விட்டது. அதுக்கு பிறகு அண்டர் 15 பிறகு சுரேஷ் மோகன் தான் கூடுதலான பங்களிப்பு அவருக்கு. அவர் தான் அடுத்த கட்டத்தை இவரை கொண்டு போனது. பிரவுன்சருக்கெல்லாம் போகிறது காரணமே அவர் தான். அவர் அந்த உலகாய்ச்சி வியாசன் அப்படி அதுக்கெல்லாம் 2018 விக் மேட்சுக்கெல்லாம் கூடுதலாக சப்போர்ட் பண்ணி வியாஸ்தான் முக்கியம்னு சொல்லி இந்த வின் பண்ண வச்செல்லாம் அவர் தான் கூடுதல் சிரேஷ்டமாக இருந்தார். நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கப்பட்ட ஒரு திடீரென்று வாரையில ஒரு வீரர் திடீரென்று முளைத்து வர மாட்டார். அவர் சின்ன வயசுல இருந்து செதுக்கப்பட்டு வந்து இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிற உண்மையில் தமிழர்களாக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கின்றது. இந்த செவ்வியை எங்களுக்கு வழங்கியவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.